நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ஒன்னு இல்ல ரெண்டு இல்ல 18 புராணங்கள் சேர்ந்தால் மொத்தம் 4 லட்சம் ஸ்லோகம். ஸ்லோகம் முழுக்க தர்மம். ஒன்னே விஷயம் பல தடவை வராப்புல இருக்கும். ஆனா பல்வேறு கோணத்துல சொல்லியிருப்பா. ரொம்ப கட்டமான அர்த்தங்களை எல்லாம் ஒரு கோணத்துல ஒரு தடவை சொன்னா மனசுக்கு புரிபடாது. அது அப்படியே ஏதோ குழம்பராப்புலயே இருக்கும். அத பல்வேறு கோணத்திலே இருந்து சொன்னோம்னா ஓஹோ இதத்தான் சொல்றாப்ப இருக்கு அப்படிங்கிற தெளிவு வர சொல்லியோ. அதுக்கு எல்லாத்தையும் வாசிக்கணும். ஒன்றை பல தடவை கேட்க வேண்டும். ஒரு தடவை கேட்டுட்டா இதெல்லாம் புரியாது. என்ன வெறும் 2-4 கணக்கான நான்கிறது ஏன் பிறந்திருக்கேன், ஆத்மா என்ன, கர்மம் என்றாங்கிற அளவுக்கு ஆழ்ந்த அர்த்தம். அதனாலதான் சொல்றார்கள் அந்த பராசரரை வணங்குவோம். தத்வேனயா சித் அச்சிதீஸ்வர தத்ஸ்வபாவ போகாபவர்க ததுபாய கதீர் உதாரஹா. இனி புராணங்களை பத்தி ஒரு ஸ்லோகம். 6 புராணங்கள் சாத்விக புராணங்கள், 6 ராஜசம், 6 தாமசம்னு பார்த்தோமே. அக்னேகே சிவஸ்ய மகாத்மியம், அக்னி சிவன் இவர்களுடைய மகாத்மியத்தை இன்னென்ன புராணங்கள் சொல்லும். இன்னென்ன புராணங்கள் இன்னென்னாருடைய மகாத்மியம் சொல்லும். சாத்விக புராணங்கள் விஷ்ணுவின் மகாத்மியத்தை சொல்லும். தாமசேஷு பிரகீர்த்ததே ராஜசேஷு ச கல்பேஷு அதிகம் பிரம்மணோ விதுகு சங்கீர்ணேஷு சரஸ்வத்யாக பித்ருணாஞ்ச நிகத்யதே சாத்விகேஷ்வத கல்பேஷு மாஹாத்மியம் அதிகம் ஹரேஹே தேஷ்வேவ யோக சம்சித்தாக கமிஷ்யந்தி பராங்கதி. பிரம்மாவேதான் 18 புராணங்களையும் பாடுறார். பிரம்மா பாடினத்தை வேதவியாசர் பிரச்சாரம் பண்றார். பாடினது பிரம்மா, அவரே வெவ்வேறு காலத்துல பாடியிருக்கார். அதிலே அக்னேகே சிவஸ்ய மகாத்மம் தாமசேஷு பிரகீர்த்தியதே, அக்னியை பத்தியும் சிவபெருமானை பத்தியும் தமோகுணத்தின் போது பாடினார். தன்னை பற்றி ரஜோகுணத்தின் போது பாடினார். விஷ்ணுவை பத்தி சத்துவகுணத்தின் போது பாடினார். அந்த சாத்விக புராணங்களை பத்தி அவனவன் மோட்ச மார்க்கத்தில் போகிறான், முக்தியையே அடைகிறான். என்ன இது ஆதாரமான ஸ்லோகம். யஸ்மின் கல்பேது யத் புரோக்தம் புராணம் பிரம்மணா புரான்னு சொல்வார்கள். எந்தெந்த கல்பத்திலே என்னென்ன குணம் பிரம்மாவுக்கு அதிகமா இருக்கோ அதற்கு தகுந்தவர் பாடுகிறார். இதுல மொத்தம் 4 லட்சம் ஸ்லோகங்கள். சாத்விகாக மோக்ஷதாக. சாத்விக புராணங்களை கேட்டா மோட்சம் கிடைக்குமா? சாத்விகாக மோக்ஷதாக புரோக்தாக. ராஜசாக ஸ்வர்கதா பிரதா. ராஜச புராணங்களை கேட்டா ஸ்வர்க்கம் கிடைக்குமா? ஸ்வர்க்கத்துக்கு போகணுமா? ராஜச புராணம் கேட்கணும். மோட்சத்தை போகணுமா? திரும்ப பிறக்க வேண்டாமா? அப்ப சாத்விக புராணங்கள். ததைவ தாமசகா தெய்வி நிறைய பிராப்தி ஹேதவா. ஆனா அதே தாமச புராணம்னால் இந்த லோகத்துல பிறக்க வைக்கலாம், வாழ்க்கை கொடுக்கலாம், அல்லது நரகத்திலும் கொண்டு போய் தள்ளலாம். எப்படி நாம புரிஞ்சுட்டு இருக்கோங்கிறத பொறுத்தது. அப்ப சாத்விக ராஜச தாமச குணங்கள் நம்ம கிட்டே இருக்கும் இல்லையா? நம்ம ஒத்தொத்தரட்டி அந்த முக்குணங்கள் இருக்கு. கண்ணனை கீதையில சொல்றார் 3 குணங்கள் உன்னை விட்டு பிரியவே பிரியாது அர்ஜுனா. பிரகதே கிரியமானானி குணைக்கர்மாணி சர்வசா அகங்கார விமூடாத்மா கர்த்தாக மிதி மன்யத்தேன்னு சொல்றாரோ இல்லையோ. இதெல்லாம் சத்தம் ரஜஸ்தமைதி குணாக பிரகிருதி சம்பவாக. இந்த பிரகிருதியோட தொடர்புடையது முக்குணம். நம்மோட எப்பவுமே சேர்ந்திருக்கும் முக்குணம். நமக்கே காலங்கார்த்தால வேளையில சத்துவகுணம் அதிகமா இருக்கும். மத்தியான பொழுதா இருந்தா ரஜோகுணம் அதிகமா இருக்கும். சாயங்காலம் வந்து ராத்திரி ஆயிடுச்சுன்னா தமோ குணம் அதிகமா இருக்கும். தமோ குணம் அப்படி ஆழியாச்சுன்னா தூக்கம் வராப்புல சொக்கறது இல்லையோ. அது உபன்யாசத்துல இல்ல, வீட்டுக்கு போனப்புறம்னு சொல்றேன். இங்க யாரும் இப்ப தூங்க போறது இல்லை. அப்ப சாத்விக புராணம் சத்த குணம் காலங்காத்தால் இருக்க போறது, ரஜோகுணம் மதியம் மாலை, தமோ குணம் இரவு பொழுது. அந்தந்த குணத்துல அவரவர்கள் அத்தத்தை வாசிக்கிறார்கள். இதுல சத்தகுணம் வளர்ந்தா தான் முக்தி கிட்டும். அதை வளர்த்துக்கிறதுக்கு தான் நம்ம இத்தனை பாடுமே பாடுறோம். வேதேஷு பௌருஷம் சூக்தம் தர்மசாஸ்திரேஷு மானவம் பாரதே பகவத்கீதா புராணேஷு ச வைஷ்ணவம். என்னொரு புராண ஸ்லோகம். வேதத்தை சல்லட போட்டு சலித்தால் புருஷ சூக்தம் சிறந்த பாகம். கோவிலுக்கு போனா பெருமாளுக்கு திருமஞ்சன அபிஷேகம் நடக்கிறச்சே சொல்றா தெரியுமா? அதைத்தான் புருஷ சூக்தம்னு சொல்லுவோம். சஹஸ்ர சீருஷா புருஷா சஹஸ்ராட்ச சஹஸ்ரபாத்னு தொடங்கி சொல்றமே. எல்லா வேதத்துக்கும் சாரமானது புருஷ சூக்தம். ஒரு வேதத்திலையும் புருஷ சூக்தம் உண்டு. அதான் புருஷ சூக்தத்தின் பெருமை. ரிக்வேதம், யஜுர்வேதம், சாமவேதம், அதர்வண வேதம் 4 வேதங்களிலேயும் புருஷ சூக்தம் உண்டு. அதனால வேதேஷு பௌருஷம் சூக்தம் தர்மசாஸ்திரேஷு மானவம். எத்தனையோ தர்மசாஸ்திரங்கள் இருந்தாலும் மனு தர்ம சாஸ்திரத்துக்குத்தான் சிறப்பு. மனு பகவான் சொல்றமே, நம்ம எப்படி வாழணுங்கிறதையே அவர் தான் சொல்லி கொடுத்துட்டு போயிருக்கார்.
புராணேஷு ச வைஷ்ணவம் வேதேஷு பௌருஷம் சூக்தம் தர்மசாஸ்திரேஷு மானவம் பாரதே பகவத்கீதா. பாரதம் 1.25 லட்சம் ஸ்லோகங்களையும் சல்லட போட்டு சலித்தால் கீதை தான் தேர்ந்த பகுதி. ஒன்னொன்னுலயும் எது ரொம்ப முக்கியமான பகுதின்னு சொல்றார். வேதத்தில் புருஷூக்தம், தர்மசாஸ்திரத்தில் மனு தர்மசாஸ்திரம், பாரதத்தில் பகவத்கீதை, புராணங்களுக்குள் ஸ்ரீ விஷ்ணு புராணம். அதனால ரொம்ப தேர்ந்த பகுதியை கேட்கிற வாய்ப்பு கிடைச்சிருக்கு. தத்துவ விவேகா விஷ்ணு புராணாத். சங்கராச்சாரியர் தன்னுடைய பாஷ்யத்தில் எழுதுறார், தத்துவ விவேக ஞானம் ஏற்படணும்னா விஷ்ணு புராணம் படிங்கிறார். தத்துவ விவேகம்னா என்ன? தத்துவம்னா உண்மை பொருள்னு அர்த்தம். தத்துவ விவேகம்னா அச்சித்துக்கும் சித்துக்கும் ஈஸ்வரனுக்கும் என்ன வித்தியாசம்? விவேகம்னா பகுத்தறிவு. பகுத்து அறிதல் பகுத்தறிவு. எதை பகுக்கணும்? தேகம் வேறே ஆத்மா வேறேன்னு பகுக்க தெரிஞ்சுக்கோ. இந்த ஆத்மா பரமாத்மாவுக்கு தாசன்னு பகுத்து தெரிஞ்சுக்கோ. அப்ப இதத்தான் பகுத்தறிவுன்னு சொல்லணும். இந்த தத்துவ ஞானம் ஏற்படணும்னா விஷ்ணு புராணத்தை வாசி என்ன ஆதிசங்கர பகவத்பாதர் எழுதி வச்சிருக்கார். ராமானுஜருக்கே ஆச்சாரியன் ஆள வந்தார். என்ன சொல்றார்? தத்துவத்தை பத்தி தெரிஞ்சுக்கணும்னா விஷ்ணு புராணம் வாசி. அப்ப நாம இங்க உட்கார்ந்து இருக்கிறது, தத்துவம் யார், உயர்ந்த தத்துவம் எது, நான்கிற ஆத்ம தத்துவம் எது, அதை புரிஞ்சுக்கிறதுக்கு தான் இப்ப நாம உட்காந்துருக்கோம். கதை நிறைய உண்டு, கவலைப்படாதீங்க. இப்ப இவர் சொல்றதை பார்த்தா ஒன்னும் புரியாது போட்டிருக்க சாமி. நம்ம பத்தி நான் ஞான்கிற ஆரம்பிக்கிறச்சே தத்துவ விசாரம்னாலே என்னமோ மக்கள் ரொம்ப பயப்படுறா. அது பயப்பட வேண்டிய தேவையே இல்லை. இனி வக்திரு வைலட்சண்யம், பாட்டு பாடின இந்த ஸ்லோகங்களை சொல்லியிருக்கிற பராசரருக்கு என்ன ஏற்றம்? ரிஷி எவ்வளவு உயர்ந்தவர். ரிஷியினுடைய வம்சம் ஏற்கனவே சொல்லிட்டேன். அதை கேட்டாலே நமக்கே ஒரு ஆச்சரியமா இருக்கும், புல்லரிச்சு போடும். இப்படிப்பட்ட ரிஷியா? பிரம்மாவாம், பிரம்மாவுக்கு புத்திரர் வசிஷ்டர், வசிஷ்ட புத்திரர் சக்தி, சக்தி புத்திரர் பராசரர், பராசர பிள்ளை வியாசர்னா ஒத்தொத்தரும் கேட்க கேட்க நமக்கு அப்படியே துள்றது உள்ளம். அப்பேற்பட்ட பரம்பரையில வந்தவர்கள். அதை பத்தி வியாசரை பத்தி பராசரரே சொல்லுகிறார். என் வேதமே பராசரரை பத்தி சொல்றது. சகோவாச்ச வியாச பாராசர்யா. வியாசர் ஒன்ன சொன்னார்னா அப்படியே ஏத்துக்கோ, பதில் கேள்வி கேட்காதே. யத்வை மனு ரவதத்து தத் பேஷஜம். மனு என்ன சொல்லியிருக்காரோ கேள்வி கேட்காதே, அது உன் வாழ்க்கைக்கு சிறந்த மருந்துன்னு புரிஞ்சுக்கோ. இதெல்லாம் வேத வாக்கியங்கள். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். வியாசர், அவருடைய தந்தை பராசரர். சகோவாச்ச வியாச பாராசர்யா. பராசரர் சொன்னார், பாராசரியர் சொன்னார்னா வாழ்க்கைக்கு மருந்துன்னு புரிஞ்சுக்கோ, மேற்கொண்டு அதை கடைப்பிடிச்சு நடந்துக்கோ. பராசரர் தம் பிள்ளைய கொண்டாடுறார். சாதாரணமா ரொம்ப சான்றோர்கள்லாம் மகன் மகள் எல்லாரும் கொண்டாட மாட்டான். நன்னா இருக்கே கத்துக்கோ. இப்பதான் நமக்கு கொஞ்சம் தாகமா இருக்குன்னு பொண்ணு தீர்த்தம் கொண்டு கொடுத்தா கூட நன்றி சொல்லணும். இப்பெல்லாம் அந்த அளவுக்கு இப்ப இறங்கி கொண்டுட்டோம். ஆனா அப்பேற்பட்ட வேதவியாசர் மகாபாரதமே பாடிட்டார். பாகவத புராணம் பாடினா பராசரர் சொல்றார், தேவல தர்மத்தை சொல்லியிருக்கேன். இவ்வளவுதான் ஒரு பெரிய கொண்டாட்டம். பட்டம் கொடுக்குறா, பதவி கொடுக்குறான்னு சொல்றாளே. தன் தந்தையார் வியாசருக்கு என்ன தெரியுமோ பட்டமும் பதவியும் கொடுத்தார். நம்ம முன்னோர்கள் மனசு திருப்தி படுற அளவுக்கு 4 ஸ்லோகம் சொன்னேன், நன்னாரு. அதுதான் தந்தையார் தம் பிள்ளைக்கு சொல்லியிருக்காரு. அப்படின்னா பெரியோர்கள் மனசுல என்ன இருக்கோ அதை மாறாம நம்ம சொல்லிட்டா அது போருங்கிறவா. ஏன்னா அந்த முன்னோர்களுடைய முறை மாறக்கூடாது இல்லையா? ஆண்டாள் பாசுரம், மேலையார் செய்வனர்கள் வேண்டுவன கேட்டியேல் செய்யாதன செய்யவும்னு பாசுரம். முன்னாடி இருக்கிறவா செய்யாததை செய்ய மாட்டோம். மேலையார்கள் செய்வனத்தான் நாம செய்யணும். நாம தாந்தோன்றித்தனமா செய்யக்கூடாது. அதனாலதான் பராசரர் மகன் வியாசர்னு சொல்லச்சே, அவர் சம்பந்தத்தினால் அவருக்கு பெருமை இருக்கும் இல்லையோ. அவரே சொல்றார், யாரு என் பிள்ளை வியாசரை தவிர மகாபாரதத்தை இந்த லோகத்துல எழுத முடியுமா? இது பிள்ளைய கொண்டாடுறார் அவர். அதை போல சாமானியமா கொண்டாட மாட்டார். என்னுடைய பிள்ளை வியாசனை காட்டிலும் இந்த மகாபாரதத்தை எழுதுறதுக்கு யார்? அந்த அளவுக்கு பகவத் பக்தியை கொண்டாடுறார். தம்பிள்ளைங்கிறதுக்காக இல்லை, சிறந்த பக்தர் இல்லையோ. அப்ப ஒத்தருக்கொத்தர் கொண்டாடத்தக்கவர்களாக வியாசரும் பராசரரும் இருந்தார்கள்னு சரித்திரம். சாத்விகதையா பிரபலைச்ச சாஸ்திரைஹி. யாமுனாச்சாரியர் சொல்றார், சாத்விக சாஸ்திரங்களுக்குள்ள இது சிறந்தது. சொல்ல வேண்டியத சுருக்கமா சொல்லியிருக்கார். 6000 ஸ்லோகங்கள் தான் இருக்குங்கிறார். 6000 ஸ்லோகம் இருக்கு, ஏதோ சுருக்கமா சொல்றாருங்கிறீங்கன்னா அப்ப மற்ற புராணங்களுக்கு அடி கணக்கு சொன்னாதான் இது சுருக்கம்னு உங்களுக்கு புரியும். இப்போ ஏன்னா இது 6000ங்கிறது இவ்வளோ இருக்கேன்னு தோணும் இல்லையோ. 1-2 மட்டும் சொல்றேன். விஷ்ணு புராணத்திலே இப்ப பார்த்தது 6000 ஸ்லோகம், நாரத புராணம் 25,000, பாத்ம புராணம் 55,000, மகாபாரதம் 1.25 லட்சம்,
ஆக்னேய புராணம் 15,000, ஸ்காந்த புராணம் 81,000, சிவபுராணம் 24,000. அப்ப தேவல சுவாமி இது ஏதோ விஷ்ணு புராணமா இருக்கு, ஆனால் அவர் ஏதோ 6,000 ஸ்லோகம் தான் சொல்லியிருக்கார், அப்ப இதையே கேட்டுக்கலாம்னு தோன்றது இல்லையோ. நமக்கு எப்பவுமே ஒரு எண்ணிக்கைக்கு பக்கத்துல பெருசா போட்டா தான் இது தேவலேன்னு வருவோம். அதனால இது ரொம்ப சுலபம்னு வச்சுக்க வேண்டாம், கஷ்டம்தான். ஆனா ஸ்லோகம் குறவு, 6,000 ஸ்லோகங்கள் இருக்கிறதுனால அதுக்கு இருக்கிற பெருமை. சாமானிய விசேஷ பிரஷ்ன சமாதானம் இருக்கிறதுனால பெருமை. இந்த புராணத்துக்கு தனி சிறப்பு. ஒருத்தர் கேள்வி கேட்கிறார், ஒருத்தர் பதில் சொல்றார், அப்படியே தான் இந்த புராணம் ஓடுறது. நிறைய புராணங்கள் அப்படித்தான் இருக்கும். ஒரு ரிஷி கேட்பார், மற்றொரு ரிஷி பதில் சொல்லுவார். இல்லைன்னா ஒரு ஆச்சாரியன், ஒரு சுவாமி, ஒரு குரு, ஒரு ரிஷி இருப்பார், அவரை சுத்தி 10 சிஷ்யர்கள் உட்கார்ந்துப்பார். இவர் ஒரு சந்தேகம் கேட்பார், இவர் ஒரு சந்தேகம் கேட்பார், இவர் ஒரு சந்தேகம் கேட்பார். அது எல்லாத்துக்கும் நிதானமா அவர்கள் பதில் சொல்லுவார். அது போல இங்கே மைத்ரேயர் கேள்வி கேட்கிறார், பராசரர் அதுக்கு சமாதானம் சொல்றார். ஒரு கேள்வி பதில்ங்கிறது எப்படி இருக்கணும்? கேள்வி ரொம்ப பொதுவா இருக்கணும், பதில் விசேஷமா இருக்கணும். கேள்வியே விசேஷமா இருந்ததுன்னு வச்சுக்கோ, அதுக்கப்புறம் பதில்ல உண்மை வரவே வராது. அதே போலத்தான் விஷ்ணு புராணமும் ஆரம்பிக்கிறது. இப்ப நம்ம முதல் அம்சம், முதல் அத்தியாயத்தை பார்க்க போறோம். புராணத்தில் மொத்தம் 6 அம்சங்கள், ஒரு அம்சத்துல ஒரு சரித்திரம் சொல்லப்பட்டிருக்கு. அதுல இப்ப நாம பார்க்க வேண்டியது முதல் அம்சம். மகார்க்கம், மங்களம், மான்யம், சுரக்ஷம், சுக்ரகம். நமக்கு ரொம்ப எளிதாக கிரகிக்கலாம், நம்ம எப்போதும் ரட்சித்து கொடுக்கும். அப்படிப்பட்ட விஷ்ணு புராணத்தை கேட்போம். 6 அம்சங்கள்னு சொன்னேன். அதுல முதல் அம்சத்தில் சர்க்கம் பிரதிசர்க்கம், முதல் அம்சம் தான் இருக்கிறதுலே பெரிய அம்சம். அதே போல 5வது அம்சம் ஸ்ரீ கிருஷ்ணனுடைய கதை இருக்கிறது, பெரிய அம்சம். முதல் அம்சம் முழுக்க படைப்பு எப்படி நடக்கிறது, பிரளயம் எப்படி நடக்கிறது, வராகாவதாரம், அமிர்த மதனம், துருவ சரித்திரம், நிருசிம்ஹாவதாரம், அஸ்திரபூஷண அத்தியாயம், இதெல்லாம் முதல் அம்சத்துல இருக்கிறது. அடுத்தது 2வது அம்சம் பூகோள வர்ணனம், ஜோதிஷ் சக்கரம். 14 லோகம்னு சொல்றமே, அந்த அண்டகட்டாகத்துல என்னெல்லாம் இருக்கு, சிம்சுமார சக்கரம்னா என்ன, ஜோதிஷ் சக்கரம்னா என்ன, சூரியனுடைய பாதையெல்லாம் எப்படி, சந்திரனுடைய பாதை எப்படி என்ன, நாம் அறிந்த பூகோளத்தை பத்தி ரொம்ப விரிவா சொல்லியிருக்கார். அது முழுக்க 2வது அம்சம். அதுக்கப்புறம் மன்வந்தரங்கள், சுவயம்புவ மனு, சுவாரோசிஷ மனு, ரைவத மனு, சாப்ஷுஷ மனு, தாமச மனு என்ன, இந்தந்த மனுக்களுடைய காலத்துல என்னென்ன சரித்திரம் நடந்தது, அது 3வது அம்சம். அதுக்கப்புறம் 4வது அம்சத்திலே ராமனுக்கு முன்னோர்லாம் இக்ஷ்வாக்கு குலம்னு சொல்றோம் இல்லையா, அந்த இக்ஷ்வாக்கு குலம் சூரிய குலம். அந்த சூரிய குலத்திலேருந்து ஓரொரு ராஜாவை பத்தின சரித்திரம். மாந்தாதா, அம்பரீஷன், திலீபன், சகரன், கட்வாங்கன், இவர்களுடைய சரித்திரம் சொல்லிட்டு ராமனுடைய சரித்திரம். அதுக்கப்புறம் முன்னுரைய சுருக்கமா கண்ணன் பிறக்க போறார் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டார். நல்ல கதை சொல்ல தெரிஞ்சு வருவார். ஏன்னா கதை ஒரு வாரம் முடியறதுன்னு வச்சுங்க, நம்ம அப்படி முனியில வந்து உட்காராப்புல ஒரு வரி போடுவா, போட்டு அடுத்த வாரம் என்ன வருமோ அப்படின்னு காத்துட்டே இருப்போமோ இல்லையோ. அதை போல சொல்லிட்டார் அவர். கடைசியா கண்ணன் பிறக்க போறாருன்னுட்டா, எங்க கண்ணன் தேடுவோமோ இல்லையோ. அது 5வது அம்சம் பொறுத்துக்குங்கன்னுட்டார். அதுக்கப்புறம் 5வது அம்சம் முழுக்க ஸ்ரீ கிருஷ்ண பிராதுர்பாவம், ருக்மிணி கல்யாணம் வரை அனைத்து சரித்திரம் சேட்டிதத்தையும் 5வது அம்சத்துல சொன்னார். 6வது அம்சம் கண்ணன் துவாபர யுகத்தின் இறுதியில் கிளம்பி வைகுந்தத்தை அடைஞ்சுட்டார். கலி பிறந்தது, கலியினால் அதர்மம் தழைக்க ஆரம்பிச்சுடுத்து. அந்த கலியுகத்தினால் ஏற்படுற ஆபத்துகள் எவை, அந்த ஆபத்து நம்ம பாதிக்காம எப்படி நாம வாழணும், அதுக்கு வழி சொல்லி கொடுத்திருக்கார். நமக்கு ரொம்ப முக்கியமான வழி, கலி நம்மள பாதிக்க கூடாது. கலியில எத்தனையோ கொடுமை நடக்கும், ஆனா ஒரு யுகத்திலையும் நாம நல்லவாடா இருக்கலாம். கலியுகம் இருக்குங்கிறதுக்காக யுகத்தை வெச்சு பிரயோஜனம் இல்லை, அந்த யுகத்துல நாம நல்லவாடா இருக்கலாம். ஏன் சொல்றேன்னா, இப்ப கிருத்தயுகம் இருந்தது, கெட்டவர்களே இல்லையா, எல்லாரும் நல்லவர்களா இருந்தா இரண்யகசிபு கிருத்தயுகம் தான், ஹிரண்யாக்ஷன் கிருத்தயுகம் தான், திரேதாயுகத்துலதான் ராவணனும் கும்பகர்ணனும். அப்ப யுகத்தை குத்தம் சொல்லக்கூடாது, அந்த யுகத்துக்குள்ள நாம் எப்படி நல்லவர்களாக இருக்கலாம், அதுக்கு தான் பராசரர் வழி சொல்லி கொடுத்திருக்கார். 6 அம்சங்கள், அந்தந்த அம்சத்துல எத்தனையோ அத்தியாயங்கள். இப்ப நாம பார்க்க போறது முதல் அம்சம், முதல் அத்தியாயம். முதல் அம்சம் முழுக்க என்ன இருக்குன்னு பார்த்தோம், சர்க்கம் பிரதிசர்க்கம், சிருஷ்டி எப்படி, பிரளயம் எப்படி, இப்படிங்கிறத பத்தி சொல்லியிருக்கார். அதுக்கப்புறம் நிறைய கதை இருக்கு, வராகாவதார கதை இருக்கு. ஈன சொல்லாயினுமாக எரிதர வையம் முத்தும் ஏனத்திருவா இழந்த பிரான் இருங் கற்பகம் சேர் வானத்தவர்க்கும் அல்லாதவர்க்கும் மற்றெல்லாயவர்க்கும் ஞானப்பிரானை அல்லாலில்லை நான் கண்ட நல்லதுவே. நான் கண்ட நல்லதை உங்களோட பகிர்ந்துக்கிறேங்கிறார் நம்மாழ்வார். ரொம்ப நல்லது பாருங்க, ஏன்னா அவர் எத்தனை வருஷம் எவ்வளவு தபஸ் பண்ணி அதை கண்டுபிடிச்சு வச்சிருப்பார். நம்ம எதுக்கு உபன்யாசத்துக்கு போறோம்னா, இந்த புஸ்தகத்தை எடுத்து நான் படிக்கணும் தான் சுவாமி, முதல்ல எனக்கு பொழுது இல்லை,
அடிப்படையில இருந்து ஆரம்பிக்கணும். இதுக்கு எத்தனை வருஷம் ஆகுமோ, அதை வேற படிக்க ஆரம்பிச்சுட்டு எத்தனை குழப்பம் வந்துருமோ. இதை விட இன்னொருத்தர் படிச்சு வந்து சொல்றேன்னு இருக்கார், பேசாத கேட்போம் அப்படின்னு நமக்கு தோன்றது பாருங்க. அந்த நல்லதுதான் இப்ப நம்மாழ்வார் இடத்துல நமக்கு அந்த புத்தி வரணும். அவர் எத்தனையோ அனுகிரகத்தால மொத்தத்தையும் வாசிச்சார், பெருமாளுடைய அனுகிரகத்துல தெரிஞ்சு விட்டார். அவர் சொல்றார், நான் எனக்கு தெரிஞ்ச நல்லதை சொல்றேன், கேட்டுக்கிறீங்களா? நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ஈனச் சொல்லாயினுமாக என் வார்த்தை ஏழை சொல் அம்பரமேறாமல் போகலாம். ஆழ்வார் சொல்கிறார், என் வார்த்தை ஏழை சொல்லு, அதனால இது அம்பரமேறாம கூட போகும். நீங்கள்லாம் காதால கேட்டு விட்டாலும் விட்டுடுவீள். எரிதிரை வையமுத்தும் ஏனத்துருவாய் இடர்ந்த பிரான் அன்றைக்கு வராகாவதாரம் பண்ணி பூமாதேவியை பிரளய சமுத்திரத்திலேந்து தூக்கி விட்டாரோ இல்லையோ. ஏனத்திருவாய் இடர்ந்த பிரான் இருங் கற்பகம்சேர் வானத்தவர்க்கும் அல்லாதவர்க்கும், வானத்தவர்கள் பூமியில் உள்ளார் யாருக்கா இருந்தாலும் அந்த வராக பெருமான் தான் உஜ்ஜீவன உபாயம். அவன் திருவடிகளை பற்றுங்கள், உங்கள் ஆபத்துகள்லாம் நீங்கும். இருங் கற்பகம்சேர் வானத்தவர்க்கும் அல்லாதவர்க்கும் மற்றெல்லாயவர்க்கும் ஞானப்பிரான். வராக பெருமாளுக்கு ஒரு பேர் கொடுக்கிறார், ஞானப்பிரான். நமக்கு ஞானத்தை உபகரிக்கிறவர் அவர். இப்ப முதல் அம்சத்துல நாம முதல்ல பார்க்க போறது வராகாவதாரம் தான். ஏங்கிறத சொல்றேன், ஞானப்பிரானை அல்லால் இல்லை நான் கண்ட நல்லதுவே. ஞானப்பிரான் திருவடிகளை பத்துவதுதான் நான் தெரிஞ்சுன்னா நல்லது. உங்களுக்கு பிடிச்சிருந்தா எடுத்துக்குங்கோ, பிடிக்கலைன்னா விட்டுடுங்கோ. என்ன அவர் சொன்னா அப்புறம் நம்ம விட்டுடுவோமா? அவர் பார்த்து தேடி தேர்ந்தெடுத்து கொடுத்திருக்கார். அப்ப கண்டிப்பா பிடிச்சுக்க மாட்டோமா? நாளை அனைவரும் வராக பெருமானை பற்ற வேண்டும். நான் கண்ட நல்லதுன்னு நம்மாழ்வார் பாடினதே வராக அவதாரத்தை தான். அப்ப முதல் அம்சத்துல வராக அவதாரம் வரும். பாகவத புராணம் ஆரம்பிச்ச உடனேவும் வராக அவதாரம் தான். அங்கேயும் முதல் அவதாரம் நம்ம சொல்லிட்டு இருக்கிறது மத்ஸ்ய கூர்ம வராகன்ற வரிசையில சொல்றோம். ஆனா எந்த புராணத்திலையும் முதல்ல வராக அவதாரம் தான் இருக்கும். மத்ஸ்ய புராணம் விதிவிலக்கு. என்னது தன்னை பத்தி தான் சொல்லிக்காத போகுமா? அதனாலயான சொல்லிடுமோ இல்லையோ. அப்ப மத்ஸ்ய புராணத்துல அப்படி, இந்த புராணத்துல எல்லாம் வராக அவதாரம் தான் முதல். ஏன் நடந்ததுங்கிறத பார்ப்போம். நாராயணம் நமஸ்கிருத்திய நரஞ்சைவ நரோத்தமம் தேவியும் சரஸ்வதியும் வியாசம் ததோ ஜெயம் உதீரயேது. வியாசரை வணங்குவோம், நாராயணனை வணங்குவோம், ஜெயத்தை அடைவோம். இங்க ஜெயம்னா யாரும் போட்டிக்கெல்லாம் காத்துட்டு இருக்கல. ஏதோ ஜெயம் உதீரயேத்துங்கிறாரே, ஒருத்தருக்கு ஒருத்தர் போட்டியான சம்சாரத்தை வெல்வோம்னு அர்த்தம். இந்த ஆச்சாரியர்களை வணங்கினோம்னால் சம்சாரம்ங்கிற நெருப்பு நம்மளை பீடிக்காது. நாம பாலைவனத்தில் சோலைவனமாக இருக்கலாம். இருக்கிறது எங்கோ கலியுகத்திலே, அப்படின்னா பாலைவனம் அர்த்தம். பாலைவனத்துக்குள்ள சோழவனம். உங்களை தவிர வேற யாருக்கு இதை நான் புரிய வைக்கிறது? நாராயணம் நமஸ்கிருத்திய நரஞ்சைவ நரோத்தமம் தேவியும் சரஸ்வதியும் வியாசம் ததோஜயம் உதீரயேத். ஸ்ரீ சூத உவாச்ச. இந்த சூத்தரை பத்தி எந்த புராணத்தினுடைய முதல்லையும் கேள்விப்பட்டிருப்பீர்கள். இவர்கள்லாம் நைமிஷாரண்ய கஷேத்திரத்துல வாழ்ந்தவா. அற்புதமான கஷேத்திரம் நைமிஷே அனுமிஷ கஷேத்திரேன்னு தான் பாகவத புராணமே ஆரம்பிக்கும். புண்ணிய பூமி. பக்கத்துல கோமதி நதி ஓடுறது. அதனுடைய கரையில பெரிய ஆலமரம். ஆலமரத்தின் கரையில சூத்த பௌராணிகர் உட்கார்ந்துக்கிறார். அவர் பௌராணிகர் அப்படின்னா புராண கதை எல்லாருக்கும் பிடிக்கிறபடி சொல்லுவாராம். ரொம்ப நாளி சொல்ல தெரியணும், உடம்புல கொஞ்சம் சக்தி இருக்க வேண்டும், எத்தனை பேர் எப்படி கேட்பாளோ கதை சொல்றதுக்கு சாமர்த்தியம் இருக்கணும், பகவத் அனுகிரகம் இருக்கணும், முதல்ல நாம சொல்றத நாம நம்பணும். இதெல்லாம் இருந்தா தான் சொல்லவே வரணும். அப்ப சூத்த பௌராணிகர் அமர்ந்துட்டு இருக்கார். சுத்தி சௌனகர் முதலான ரிஷிகள்லாம் உட்கார்ந்துட்டு இருக்கா. சூத்தர வாழ்த்த சொல்ல ஆரம்பிக்கிறார். பராசரம் முனிவரம் கிருத பௌர்வாண்டிக கிரியம் மைத்ரேயா பரிபப்ரச்ச பிரணிபத்திய அபிவாத்தியச்ச. நதிக்கரையில் அன்னைக்கு செய்ய வேண்டிய அனுஷ்டானங்களை எல்லாம் முடித்துவிட்டு பிரம்ம தியானத்தில் பராசரன் அமர்கிறார். அப்போது அவருடைய சிஷ்யரான மைத்ரேயர் வந்து இப்படி கேட்கிறார். இதான் ஸ்லோகம் ஆரம்பம். இவர் கேட்டு அவர் பதில் சொல்ல போறார். பராசரம் முனிவரம். எப்ப முனி முனினாரோ மனநசீலகா முனி. முனிவர்னு சொன்னா மனனம் பண்ணி தம் மனத்தை கட்டுப்படுத்தி எல்லாரும் நன்னா இருக்கணும்னு எப்பவும் நினைச்சுட்டே இருக்கார் பாருங்க. அவரைத்தான் முனின்னு சொல்லுவோம். முனிவரர். அப்படிப்பட்ட முனிவர்களுக்குள்ள சிறந்தவர். பராசர சப்தார்த்தம் என்ன? பர விரோதிகள், வேதத்துக்கு விரோதிகள். ஸ்ரு அஸ்ருணோதி, ஸ்ரு ஹிம்சாயாம்னு தாது. வேத விரோதிகளை ஹிம்சிக்கிறார். ஹிம்சிக்கிறவர் பராசரர். கூடாதே சுவாமி, அஹிம்சைன்னா தர்மம். நீர் போய் பராசரன ஸ்ரு ஹிம்சான்னு சொல்லினால் நல்லவாழ இல்லை. யார் வேதத்துக்கு புறம்பா பேசுறாளோ, பகவான இல்லைன்னு சொல்றாளோ அவர்களை வேத வாக்கியங்களால் ஹிம்சிக்கிறார்.
அவர்களுக்கு தப்புங்கிறத வாதத்தினால எடுத்து சொல்றார். கையில கத்திய வச்சு சண்டை போடுறவர் இல்லவர், நாக்கால சண்டை போடுறவர். வேத வாக்கியத்தை கொண்டு சண்டையிட்டு ஸ்தாபிக்கிறார். அப்ப பராசரம் முனிவரம், முனிவரர்னா அதீத ஞானமுடையவர்னு அர்த்தம். முனிவரம் கிருத்த பௌர்வாண்டிக கிரியம், அத்தனை ஞானம் இருந்தாலும் அன்னைக்கு செய்ய வேண்டிய அனுஷ்டானத்தை பண்ணி முடிச்சுட்டு உட்கார்ந்து இருக்கார். அப்ப மைத்திரையர் வந்து கேட்கிறாருங்கிறார். இது எதுக்கு சொல்லப்படுறது? இப்போ நல்ல ஞானிகள் கூட அனுஷ்டானத்தை விடக்கூடாதுன்னு புரிஞ்சுக்கணும். நம்மெல்லாம் நல்ல ஞானிகள் சாமி, அதனால இனிமே நான் சந்தியாவந்தனம் பண்ண வேண்டிய தேவையில்லை, நித்தியம் பூஜை பண்ண வேண்டிய தேவையும் கிடையாது. ஏன்னா அவ்வளவு ஞானம் வளர்ந்து படுத்துங்களுக்கு. அவ்வளவு இருக்குன்னு நாங்க போய் இதெல்லாம் பண்ணணுமாங்கிற மூலியோ பராசரர் விடாத பண்ணிட்டு இருக்காருங்கிறார். ஏனால் எந்த கர்மானுஷ்டானத்தை நாம நிறுத்தினோம்னாலும் உடனே பாபங்கள் வந்து மூடினுடும். நம்ம அந்த பாபத்தை விலக்கிண்டே இருக்கிறதுக்கு தான் அனுஷ்டானம். ஏன் நித்திய நாமங்களை சொல்லு, தினமும் சந்தியாவந்தனம் பண்ணு, தினமும் பூஜை பண்ணு, தினமும் பெருமாளுக்கு சமைச்சதை தான் சாப்பிடணும், இதெல்லாம் ஏன் வச்சுட்டு இருக்கோம்? இதுல எதை விட்டுட்டோம்னாலும் திரும்ப அப்படியே மண்ணு மூடுறாப்புல மூடிடும். அப்படி பூதி அடிச்சதுன்னா மொத்தத்தையும் வந்து மூடிடுறது பாருங்க. அதை போல இந்த மனசுல அழுக்கெல்லாம் வந்து மூடிடும். அது மூடாம இருக்கிறதுக்கு தான் தினப்படி அவர் ஆராதனத்தாலே விமலமான மனசு, சுத்தமான மனசுடையவர். ஒருத்தர்கிட்ட நாம போய் கேட்கிறோம்னா அந்த ரிஷி முதல்ல சுத்த சுபாவரா இருக்கணும். அவரே குழம்பி இருந்தார், அப்ப நம்மளே குழப்பிடுவதோ இல்லையோ. ஆராதனத்தால குழப்பமே இல்லாதவர். கிருத பௌர்வாண்டிக கிரியம் மைத்ரேயா பரிபப்ரச்ச பிரணிபத்திய அபிவாத்தியச்ச. மைத்திரேயர் அவரை போய் விழுந்து நமஸ்கரிக்கிறார், கேட்கிறார். பிரணிபத்திய, பிரணிபத்தனம்னு சொன்னா நமஸ்கரித்தல், சாஷ்டாங்க பிரணாமம். அபிவாத்தியச்ச, அபிவாதையே ஆங்கிரச பாரகஸ்பத்தியான்னு சொல்லிட்டு அப்படின்னா அபிவாதனம்ங்கிற தன்னை அறிமுகப்படுத்திட்டு பணிவோட கேட்கிறார். பப்ரச்ச, பப்ரச்சன்னா சுத்தி சுத்தி நின்று கேட்கிறார். இதை பத்தி கண்ணனை கீதையில சொல்றாரு இல்லையா? தத்வித்தி பிரணிபாத்தேன பரிப்பிரஷ்னேன சேவையா உபதேக்ஷந்தி தே ஞானம் ஞானினஹா தத்துவதரிசினஹா. இதை கண்ணன் அர்ஜுனனுக்கு சொல்லி கொடுக்கிறார். அர்ஜுனா, நீ பெரியோர்களிடத்துல போய் கேட்கணும், நிறைய அர்த்தங்களை கேளு. எப்படி கேட்கணும்னா அர்ஜுனன் ஒண்ணு வேணா சொல்லட்டுமா? என்கிட்ட கேட்டாப்புல கேட்காதே, அது ஒண்ணுதான் நான் சொல்லணும். இப்போ என்னை கீழே உட்காந்து வச்சுட்டு நீ மேல உட்காந்து கேட்டுட்டு இருக்கிறப்பார், இந்த தப்பை மட்டும் ஆச்சாரியால்கிட்ட பண்ணவே பண்ணாதே.